ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 26. வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லோரும் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா டெய்லி வெயிட் செக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டே செக் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ்க்கு வெயிட் மிஷின் எடுத்து ஒழிச்சு வச்சுருங்க. உங்கள் கண்ணிலே படாத அளவுக்கு 15 டேஸ் கழித்து வந்து நீங்கள் மறுபடியும் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி வெயிட் செக் பண்ணால் வெயிட் லாஸே ஆகாது. இதனால் உங்கள் மனசு கஷ்டமாகி சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து உங்கள் உடம்பை நீங்களே வீணாக்கிக்காதீங்க. நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணோம்னா லைஃப் லாங் நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வெயிட்டு ஏறவே ஏறாது. மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வெயிட்டு குறையுமான்னு இல்லை, ஃபஸ்ட் நம்ம பாடியில் உள்ள இன்ச்சஸ் அளவு தான் குறையும். அதுக்கப்புறம் தான் வெயிட் குறையும். நீங்கள் வெயிட் மிஷினில் ஏறி நின்றுட்டு வெயிட் லாஸ் ஆகலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பாடியில் இன்ச்சஸ் அளவு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது அதில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ச்சஸ் அளவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெயிட்டில் வந்து அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறனால நம்ம உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வெயிட்டு ஏறவே ஏறாது. இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு டிப்ஸோடு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எந்திரிச்சிட்டு ஜீரா வாட்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு ஏதாவது டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்தேன். நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்க மாதிரி பேலன்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், நம்ம வயிறு ஃபுல்லாகும். இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொக்கோலி பணியாரம், வெள்ளை சுண்டல், கோவா வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக முடிச்சிட்டேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குன்னா ஏதாவது மோர் குடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இளநீ குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து எப்போவுமே ஒரு பவுல் அளவு வந்து ரைஸ் வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸு அப்புறம் சைடில் நீங்கள் என்ன வச்சு சாப்பிட்றாலும் அதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸ் கம்மியாகவே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பவுல் ரைஸ் எடுத்துகிட்டு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணி தயிர் போட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் போட்டு என்னுடைய லஞ்சையும் நான் சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், நம்மளுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். நம்ம அன்னசரியாக நம்மளுக்கு தனியாக எந்த ஒரு ஃபுட்டும் பண்ணவே இல்லை. ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா தேவையில்லாத பேக்கரி ஸ்நாக்ஸ் அது மாதிரி சாப்பிட்றதில்ல, வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கார்ன் ஏதாவது இருந்தால் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கார்ன் தான் வேக வச்சு எடுத்தேன். சாயங்கால டைமில் காஃபி டீ குடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு பேலன்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு டயட்டில் இருக்க ஃபீலு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு கிரேவிங்ஸும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களால் எந்த டைம் முடியுதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக டைம் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வாக் பண்ணுங்கள். அது உங்கள் உடம்புக்கு நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டெப்ஸு கணக்கு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா 4000 5000 ஸ்டெப் 1 டே வாக் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு அந்த அளவுக்கு பசி இல்லை. ஸோ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு சூப்பும் ஒயிட் சுண்டலும் எடுத்து என்னுடைய டின்னரையும் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.